சப்பாத்திக்கு ஒரு முறை இப்படி கிரேவி ரெடி பண்ணுங்க. இது செய்யறதுக்கு அடுப்புல ஒரு பேன் வச்சுட்டு எண்ணெய் சூடு பண்ணிட்டு, கொஞ்சமா சின்ன ஜீரகம், பெருஞ்சீரகம், கொத்தமல்லிய 1, 2ஆ உடைச்சு சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஹோல் ஸ்பைசஸும் சேர்த்துட்டு, கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்து கலர் மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இது கூடவே 2 பெரிய வெங்காயம் ஃபைனா கட் பண்ணி சேர்த்துட்டு, 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் வதங்கி வந்த பிறகு 1/2 கப் அளவுக்கு தயிர், கொஞ்சமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலாலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு 1/2 தக்காளியை ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கசூரி மேத்தி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இதில் சேர்க்கறதுக்கு நான் மக்கானா ஒரு கைப்பிடி அளவுக்கு வெறும் வானல்ல வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் தண்ணி ஊற்றி கொதிச்சு வந்த பிறகு அந்த மக்கானாவை சேர்த்துக்க போகிறோம். வேணும் அப்படின்னா நெய்யில் கூட நீங்கள் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். மக்கானா சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ண பிறகு திராட்சை சேர்த்துக்கோங்க. நான் க்ரீன் கலர் திராட்சை சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் புளிப்பான திராட்சைங்கிறதால தக்காளி கம்மியாக சேர்த்துருக்கேன். உங்களோட புளிப்புக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும்.